அங்கே களத்தில் என்ன இருக்குன்னு கேட்டு வந்துடுறேன். திரு வெற்றி செய்தியாளர் நம்முடைய இணைப்பில் இருக்கார். வெற்றி, இப்போ திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? இப்போ காவல்துறை அல்லது கைது நடவடிக்கை நடந்திருக்குதா? எங்கே இவங்களை வைத்திருக்கிறாங்க? எஸ் வெற்றி. இந்த இடத்துல காவல்துறை கலைந்து செல்ல சொல்லி விடுத்த எச்சரிக்கையை ஒபே பண்ணாத எல்லாரையும் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன், எச் ராஜா உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பாஜக, இந்து முன்னணி, RSS அமைப்புகளை சேர்ந்த தொண்டர்கள், நிர்வாகிகளை காவல்துறை கைது செஞ்சு தனியார் மண்டபத்துல கொண்டு போய் அழைத்து சென்றிருக்கிறாங்க. இப்ப இவங்களை தவிர்த்து இந்த நீதிமன்றத்துல ஒரு 10 பேருக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. மலை மேல சென்று தீபம் ஏற்றுவதற்கு மனுதாரருடைய வழக்கறிஞர் உள்ளிட்ட ஒரு 10 பேருக்கு மட்டும் நீதிமன்றம் நேற்று அனுமதி கொடுத்தது. அதே 10 பேர் தான் இன்னைக்கு மலை மேல தீபம் ஏற்றுவதற்கும் இவ்வளவு நேரம் காத்திருந்தாங்க. எல்லோரும் கைது செய்து அலட்சியப்பட்ட பின்பு அவங்க 10 பேர் மட்டும் காத்திருந்த நிலையில இப்போ அவங்க 10 பேர் மாநகர காவல் ஆணையர் நீதிமன்றத்துல ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. இந்த 10 பேரை மேல தீபம் ஏற்ற அழைத்து செல்ல போறோம்னு அவர் வரணும், அந்த வாக்குறுதி அவர் நிறைவேற்றணும், எங்க கிட்ட அவர் நேரடியாக சொல்லணும், நிறைவேற்றணும் அப்படின்னு காத்திருந்தவங்க இப்போ இதுவரைக்கும் வரலன்னு சொல்லி இப்போ இவங்க காவல் ஆணையர் மேல புகார் தெரிவித்து அவங்க இப்போ மீதி இருக்க அந்த 10 பேரையும் மலைக்கு செல்ல அனுமதி கொடுத்த 10 பேரையும் இப்பொழுது காவல்துறை கைது செய்து அழைத்து சொல்றாங்க. இப்போ அங்கே திருக்கோயிலுக்கு முன்னாடி இப்போ காவல்துறை மட்டும்தான் இருக்கிறாங்களா அல்லது பக்தர்கள் இருக்காங்களா, இல்லை இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்க இருக்காங்களா? அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன? இப்போ போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சி நிர்வாகிகள், அமைப்பு தொண்டர்கள் எல்லோரும் கைது செய்து அலட்சியப்பட்டாங்க. வழக்கமாக வரக்கூடிய பக்தர்கள் சென்றுட்டு இருக்கிறாங்க. காவல்துறையினர் மட்டும் குவித்திருக்கிறாங்க. இப்ப கடைசியாக காத்திருந்தது இந்த 10 பேர் மட்டும்தான். நீதிமன்றத்தால மலை மேல சென்று தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட 10 பேர் மட்டும் காத்திருந்தாங்க. இப்ப அந்த 10 பேரும் கைது செய்யப்பட்டாங்க. திரு ராம ரவிக்குமார் அவரோடு இருக்கக்கூடிய 10 பேர் அப்படி எடுத்துக்கலாம், மனுதாரர் உள்ளிட்டவர்கள். ஆமா, அந்த ராம ரவிக்குமார், அவருடைய வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் உள்ளிட்ட 10 பேர். ஓகே, ரைட், பேசலாம். இப்போ திரு வாஞ்சிநாதன், உங்கள்கிட்ட வந்துடுறேன். திரு ராமசாமி, இப்போ இதில் என்ன சிக்கல்? அவங்க இப்போ இந்த 10 பேரை அனுமதிக்கிறது அல்லது நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கா? 10:30 மணிக்குள்ளே இன்னைக்கு திரும்ப இவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? என்ன இருக்குது லீகலாக? ஸோ பாரத மண்ணிற்கு வணக்கம், தமிழ் மக்களுக்கு வணக்கம். கேட்டனால இன்னைக்கு பாரத மாதாக்கும் வாழ்க, வெற்றிவேல் வீரவேல், அதற்கப்புறமா இன்னைக்கு தொடங்கலாம் அப்படின்னு இருக்கேன். இதில் எல்லாருமே ஒரு கருத்து இங்கே விளக்கேற்றுற பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லாஜிக்கலாகவும் ஹிஸ்டாரிக்கலாகவும் ரெக்கார்ட் படியும் அது தவறாக இருக்கிறது. ஏன்னா ஒரு தீபத்தூண் அப்படின்றதுக்கான பயன் என்ன? அது தீபத்தூண் 100 ஆண்டுகளாக அங்கே இருக்குது அப்படின்னா அதோட பயன் என்ன? நம்ம அதை வெறும் ஒரு மான்யூமெண்ட்டாக, ஒரு ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சராக அது அங்கே கிடையாது. அதற்கான பயன் அப்படின்றது ஒன்று இருக்குது. அப்போ தீபத்தூண் அப்படின்றதுக்கான பயன் என்ன அப்படின்னு காமன் சென்ஸாக மட்டும் பார்த்தேனாலே. ரெண்டாவது, அந்த தீபத்தூண் கட்டப்பட்டு அந்த கோயிலின் ட்ரஸ்டீஸ் அவர்கள் அதற்கான ஒரு கூரை அமைக்க வேண்டிய தேவையும் இருந்திருக்கிறது. கூரை எதற்காக அமைத்தார்கள்? அது பயனே படுத்தாத வெறும் ஒரு அங்க இருக்கிற கல்லாக பார்க்கிறார்கள், இல்ல ஒரு தனி சிற்பமாக பார்க்கிறார்கள்னா எதற்காக கூரை அமைக்கப்பட்டது? அது இப்போ சமீப காலத்தில் செய்யப்பட்டது. இதை தாண்டி மூன்றாவது விஷயம், ஹிஸ்டாரிக்கலா சொல்றாங்கல்ல, நம்ம 1923 வழங்கப்பட்ட அந்த தீர்ப்புல இருந்து நம்ம அதற்கு முன்னாடி இருக்க காலகட்டத்தில் பார்த்தோம்னா அங்க தீபம் இருந்ததாக தான் ஹிஸ்டரி இருக்கு. அதை இந்த நீதிமன்றத்தில் முன்னாடி மற்ற இம்ப்ளீட் பெட்டிஷனருக்காக வந்த ஆனந்தவல்லி அப்படின்ற வழக்கறிஞர்கள் அதோட டாக்குமெண்ட்ஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை 2 அமர்வு நீதிபதிகளும் அதையும் சரி பார்த்துருக்காங்க. ஸோ அதனால ஹிஸ்டரியில் கிடையாது, இங்கே விளக்கேற்றினதே கிடையாது, அது புதிதாக வர ஒரு மரபு, இது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, இது இந்து முன்னணியோட அரசியல், பாஜகவோட அரசியல் அப்படின்னா திரும்ப நான் உங்கள்கிட்ட வரேன். இல்லை வாஞ்சிநாதன் வரேன், ஒரே நிமிஷம். பாலச்சந்திரன் சார், சரி பாலச்சந்திர பேசிட்டு வரேங்க, நான் ராமசாமி கிட்ட பேசணும். இல்லை வர கேட்கவே இல்லை. அதான் சார் வரேன். நீங்கள் இப்போ பாலச்சந்திரன் சார் வரேன், நம்ம நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் 9:30 மணி வரைக்கும் போகலாம். ஏன்னா எனக்கு தெரியும் இடையில இருக்கிறதுனால எல்லாருக்குமான உரிய நேரம் நிச்சயமா இருக்கும். திரு பாலச்சந்திரன், நீங்க குறுக்கிட சுருக்கமாக சொல்லுங்க. நான் ராமசாமி. ஆமா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். 2 பேரும் ராமசாமி, என்னுடைய நண்பர் ராமசாமி சொன்னாரு, திரு சூர்யாவும் சொன்னாரு 1 மாசம் வரைக்கும் விளக்கேற்றலான்னு. அப்ப ஏன் அவசரமா இன்னைக்கு நாளைக்கு சொல்லி போகணும்? அப்ப இவங்கிட்ட நீதிபதி இப்படியே கூட ஒரு உத்தரவு போட்டிருக்கலாம். இந்த 1 மாசத்துக்குள்ள விளக்கு ஏற்றணும், 1 மாசம் வரைக்கும் விளக்கேற்றுறதுக்கு உரிமை இருக்கு, அதனால சீக்கிரமா விளக்கேற்றுறதுக்கான நடவடிக்கை எடுங்க, எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க, கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், திரு சூர்யா 23வது பேரா கோட் பண்ணாரு. அந்த பேராவை பத்தி தான் நான் சொன்னேன். CISF does not have police function, அவங்களுக்கு கிடையாது. அப்ப CISF நீதிமன்றத்தை காவல் காக்கிறதுக்கு இருக்கவங்கள ரொம்ப பட்டவர்த்தனமா சொல்றதுன்னா அவங்கள இவர்களுடைய பாதுகாவலர்களா அனுப்பியிருக்காங்க, பாதுகாவலர்களாக அடியாட்களாக அனுப்பியிருக்காங்க. அப்படி அனுப்புறதுக்கு நீதிபதிக்கு உரிமை இருக்கா? இல்ல அடியாட்கள் சரியான வார்த்தைகள் எந்த தவறு கிடையாது.
இல்ல அடியாட்கள் சரியான வார்த்தை. தவறான வார்த்தை. ஏனென்றால் மாநில அரசு இதை அமல்படுத்துவதற்கு தயார் இல்லைன்றப்போ நீதிமன்றத்துக்கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கு? என்னை பேச விடுங்க, என்னை பேச விடுங்க, அவ்வளவுதான். என்னை பேச. எல்லாம் தெரியும். சுப்ரீம் கோர்ட் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியா சொல்லுங்க. நீங்க அரசு ஒத்துழைக்கலன்னு சொல்றீங்களே, அரசுன்னு யார் அடிப்படையா வச்சு சொன்னீங்க? எஸ்பி ஒத்துழைக்கலையா? நீங்க டிஐஜிட்ட பேசுனீங்களா? ஐஜிட்ட பேசுனீங்களா? நீதிபதி யார்கிட்ட வேணாலும் பேச முடியும், ரிட்டர்ன் ஆர்டர் கொடுக்க முடியும். யார்கிட்ட பேசுனாங்க? நான் என்ன சொல்றேன், இந்த தீர்ப்புல பல விஷயங்கள் ஒப்பேக்கா இருக்கு, தெளிவு இல்லை. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, நீதிபதியை விமர்சித்தால் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். ஆனால் தீர்ப்புகள் விமர்சிக்கப்பட முடியும் சட்டப்படி. அதைத்தான் நான் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல உள்ள என்னென்ன ஒப்பேக்னஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் சொல்றேன். இந்த ஒரு மாசம் பத்தி ஏற்கனவே சொல்றேன். இவ்வளவு அவசரம் ஏன் அப்படிங்கிற கேள்வியை தான் எழுப்பினேன். சரி, பேசலாம். ராமசாமி, இப்போ 2014 ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி திரு ரகுபதியும் குறிப்பிட்றாரு. ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பெறப்பட்டது. அப்போ இந்த இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது டிவிஷன் பெஞ்சு, அதை சிங்கிள் ஜட்ஜு மாற்ற முடியாதுன்னு ஒரு லீகல் பாயிண்ட்டை சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்கலாம்? இரண்டு இஷ்யூஸ். இது ரெஜிடுகாட்டால அப்ளை ஆகுமா ஆகாதா அப்படின்ற அந்த கேள்விகள் இருந்தது. அதை நீதிபதி மறுத்திருக்கிறார். அதற்கான காரணங்களை கூறியிருக்கிறார். ஏன்னா இதுல கேட்டிருக்க ரிலீஃப் என்ன அப்படின்றது இரண்டு பார்ட்டா. ஒன்னு, ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இஓ டெம்பிள் அதிகாரிகள் கிட்ட, அவர்கள் முடிவெடுக்காம இஓ எடுத்திருக்காரு. அந்த இதை டிசைட் பண்றதுல ஒரு பகுதி. இரண்டாவது, அந்த தீபத்தூணில் ஏற்றப்பட வேண்டிய அப்படின்னு 2014 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, அதற்கான ரிலீஃப் கிடையாது. இதுல ரிலீஃபே ஸ்பெசிஃபிக்கா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதுல இந்த ரெண்டு ரிட் பெட்டிஷனும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு பெட்டிஷன்ல. அதாவது 2014 மட்டும் இல்ல, 1996 ரிட் பெட்டிஷன், அந்த ஆர்டரும் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. அதற்கு அப்புறம் தான் இந்த ரிட் பெட்டிஷனே போடப்பட்டிருக்கு. 2014 தான் லேட்டஸ்ட் வெர்டிக்ட் பெஞ்ச், டிவிஷன் பெஞ்ச். இந்த சம்பந்தம் ஃபர்ஸ்ட் ரிட் பெட்டிஷன், அப்புறம் ரிட் அப்பீல். அதான் அங்க அதுல இவர் என்ன சொல்றாருன்னா, ரகுபதி சொல்றது நான் உங்களுக்கு சொல்றேன், ரெஜுடிகேட்டா அந்த ஜட்ஜ்மென்ட்ட மறைச்சிட்டு இவங்க கொண்டு போறாங்க. அதுதான் தப்புன்றேன் நான். அஃபிடவிட்லயே இருக்கு. நீதிபதி ரிலீஃப் என்னன்னு போடும்போது அவரோட ரிட் பெட்டிஷனோட ஆர்டர்லயே ஒரு நீதிபதி டிசம்பர் 1 அன்னைக்கு அந்த தீர்ப்புல கொடுக்குறாங்க. அப்ப இதை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒன்று தமிழக அரசு வழக்கறிஞர்கள் அதை சொல்லவே இல்லை, அதற்கான நாலேஜ் இல்லைன்னு தவறா போயிடும். அங்க வழக்கறிஞர்களும் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த ஆர்குமெண்ட் அவங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. ரெஜுடிகேட் ஆர்குமெண்ட் இருந்திருக்கு, அது ஏன் ரெஜுடிகேட் அப்ளை ஆகாது அப்படின்ற காரணங்களை காமிச்சு, ஒன்னு இங்க ரெப்ரசன்டேஷன் ரெப்ரசன்டேட்டிவா டீல் பண்றேன், ரெண்டாவது அங்க கேட்கப்பட்ட ரிலீஃப் வேற, இங்க கேட்கப்பட்ட ரிலீஃப் வேற, அதனால ரெஜுடிகேட் அப்ளை ஆகாது அப்படின்ற தெளிவாக சொல்லியிருக்காங்க. சோ அதனால பெட்டிஷனரும் அதை சொல்லாம இல்ல, அதை வாதிட்டு. இன்னொரு கேள்வி எனக்கு விளக்கம் பெற வேண்டியிருக்கு உங்கள்கிட்ட. இந்த பெட்டிஷனருடைய பிரேயர் என்ன அடிப்படையில்? திருப்பரங்குன்ற விஷயமா ராம ரவிக்குமாருடைய பிரேயர் என்ன? பிரேயர் தெளிவாக நீதிபதி அவர்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல தான் ஆரம்பிக்குதே. சோ என்னன்னா, நான் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கேன், அந்த ரெப்ரசன்டேஷன் ஆன்சர் பண்ணல, இது இல்லாம கான்சிக்வென்ட்டா நீங்க கொடுக்க வேண்டிய டைரக்ஷன் அந்த ஃபோர்த் ரெஸ்பாண்டன்ட் அங்க தீபத்தூண்ல ஏத்த சொல்லணும். முடிச்சிருங்க. நாலாவது ரெஸ்பாண்டன்ட் தீபத்தூண் ஏத்தணும். தீபத்தூண்ல ஏத்தல அப்படின்னா அங்க வேற யாரையாவது ஏத்துறதுக்கு பர்மிட் பண்ணணும். இல்லாட்டி ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்து அங்க தீபத்தை ஏத்துவதற்கான நாலாவது ரெஸ்பாண்டன்ட் யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். அவர் அங்க கொடுத்த ரெப்ரசன்டேஷன் ஈஓ. ஆனா அங்க இருக்க பார்ட்டிசிபென்ட்ஸ் அதற்கு அப்புறமாக அதுல ரெஸ்பாண்டன்ட் மத்தவங்க இருக்கணும்ல. ஹெச்ஆர்என்சி ஜாயிண்ட் கமிஷனர் இருக்காங்க, அங்க இது டெம்பிளோட என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க சொல்றது கமிஷனர் இருக்காங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க. என்னோட கேள்வி என்னன்னா, பிரேயர்ல பெட்டிஷனர் நான் போய் ஏத்தணும்னு கேட்கல, ஆனா நீதிமன்றம் அவருக்கு கொடுக்கறது நம்ம அது எப்படி அந்த வாய்ப்பை அவருக்கு பரிசீலிக்குதான்னு கேட்கிறேன். அதுக்கும் நீதிபதி அதற்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் அங்க ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு கொடுத்திருக்கேன். கோயில் இல்லாத பட்சத்தில் அதை என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அதிகாரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு ஆர்டர் ஈஓ, அவரும் அதை என்ஃபோர்ஸ் பண்ணாத பட்சத்தில் நான் காவல்துறையினர் கலெக்டருக்கும் அதற்கான மெஷர்ஸ் என்னன்னு கொடுத்திருக்கேன். அவர்களும் பண்ணாத பட்சத்தில் கலெக்டரும் கமிஷனரும் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, இவங்க பண்ணணும் அப்படின்னு பெட்டிஷனர். ஆனா அவருடைய பிரேயர் நான் போய் ஏத்தணுங்கிறது கிடையாது. அவர் அப்படி டெம்பிள் அதிகாரிகள் பண்ணல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ். நீங்க சொன்னது இது நாலாவது ரெஸ்பாண்டன்ட் 4க்கு தான் அவர் உத்தரவிட சொல்லி கேட்கிறார் பிரேயர்ல. அது மட்டும் இல்லங்க, அதான் 4 ஆல்டர்னேட்டிவ் 3 இன்னும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குல்ல. அப்ப அதுல
என்னன்னு சொல்லல, அதாவது அவரையும் சொல்லல. ஆனா அப்படி ஈஓ, அதாவது டெம்பிள் அதிகாரிகள் பண்ணாத டயத்துல ஈஓ அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு சொன்னது அது ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஃபர்ஸ்ட் ஈஓவும் பண்ணாத பட்சத்துல நீங்க வந்து வேற யாரையாவது ஒருத்தர் டைரக்ட் பண்ணணும்னு, அப்படி அவர்களும் பண்ணாத பட்சத்துல காவல்துறையினருக்கும் கமிஷனருக்கும் சேர்ந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்து அவங்களோட ப்ரொடெக்ஷன்ல இன்னொருத்தர் பண்ணணும் அப்படின்றது. சோ நீதிபதி கொடுத்த தீர்ப்பு முதல்ல டெம்பிள் பண்ணணும். அதுல தான் என்ன கேள்வி வருதுன்னா, இது எல்லாமே கரெக்ட், அவரோட பிரேயர். ஏன்னா முதல் ஒரு நிமிஷம், நீங்க யாராவதுன்றீங்களா, அதுல ஆண்டாள் பிரதேசம் வருவாங்க கேள்விக்கு முன்னாடி. ஏன்னா முதல்ல டெம்பிளுக்கு அந்த பிரைம் ரைட்டை கொடுக்கறாங்க. டெம்பிள் பண்ணாத பட்சத்துல காவல்துறையினர் வந்து இத ஈஓ வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும்ன்ற, அவங்க பண்ணாத பட்சத்துல கலெக்டரும் போலீஸும் பண்ணணும் அப்படின்னு. அவங்க பண்ணாத பட்சத்துல நீதிபதி நாலாவதாக ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறது, இவர்களும் முன்னோர் இல்ல. அதான் நீதிபதி ஆப்ஷன் நான் புரிஞ்சுக்கிறேன். நீதிபதி ஆனா பிரேயர்ல என்ன இருந்துச்சு, நீதிபதி என்ன கொடுக்கறாங்க நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். லீகலா புரிஞ்சுக்க விரும்புறேன். நீதிபதி கண்டெம்ப்ட்ல கொடுக்கறாரு. நான் இவ்வளவு ஆப்ஷன் கொடுத்து நான் வந்து காவல்துறையினர் மீது மதிப்பு, டிஸ்ட்ரிக்ட் அதிகாரிகள் மீது மதிப்பு, அவர்கள் மீது நம்பிக்கை, இதெல்லாம் கொடுத்தும் நீங்க யாரும் பண்ணல அப்படின்ற போது எனக்கு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவை. இவர்கள்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு பயம் இருக்கு அப்படின்னா நான் ஆல்டர்னேட்டிவா செக்யூரிட்டி, போலீஸ், கலெக்டர், இவங்களோட செக்யூரிட்டி, அப்படி உங்களால செக்யூரிட்டி கொடுக்க முடியல அப்படின்னா அவர்களோட பாதுகாப்புக்கு நான் சிஏஎஸ்எஃப்யும் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ரைட். வாஞ்சிநாதன், இப்போ இந்த பிரேயர் அடிப்படையில ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க சேர்த்து அந்த கேள்வி. ஏன்னா ரகுபதி ஐயா அவர்கள் வந்து சொன்னதுனால, ரகுபதி ஐயா அவர்கள் வந்து இந்த ஜட்மெண்ட் வந்து மறைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. நான் அது இல்ல அப்படின்றதுக்கான அஃபிடவிட்ல இருக்கு, பிரேயர்ல எக்ஸாக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே வந்து இன்னைக்கு கண்டெம்ப்டுக்கான ஒரு அர்த்தம், நான் வந்து எல்லாருமே நீதிமன்ற தீர்ப்பை வந்து விமர்சனத்துக்கான உரிமை இருக்கிறது. வருத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னா வார்த்தை பயன்பாடுல தான். குண்டர்கள் அப்படின்ற போது அவர்கள் வந்து அரசு அதிகாரிகள் ட்ரெயின் பண்ணி அரசு வந்து ஒரு மக்களை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அதிகாரிகள். அவர்களை வந்து குண்டர்கள் அப்படின்ற போது அவர்கள் என்ன சிஎஸ்எஃப் இன்னைக்கு பயன்படுத்தும் போது இந்த விவாதத்துல சிஎஸ்எஃப் அவர்கள குண்டர்கள் அப்படின்ற போது அது ரெண்டு காவல்துறையினர் மண்டையை உடைச்சப்ப அவங்க யார், அரசு ஊழியர்களா யார் அவங்க? எதுவாக இருந்தாலும் அப்போ அவர்களுக்கு அதற்கு ஏத்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது. அப்பவும் குண்டர்கள் கிடையாது. இல்ல தப்பு தானே, நம்ம சிஎஸ்எஃப் பாதுகாக்க வேண்டிய நம்ம பொறுப்பு என்ன, நம்முடைய சிஎஸ்எஃப் பாதுகாக்க. ஒரே ஒரு நிமிஷம், காவல்துறை உடைக்கல, அது காவல்துறையினர் தவறு செய்தா சரி, எப்படி நடந்துச்சு, ஏற்பட்டது, யார் தள்ளி விட்டாங்க, வீடியோ எவிடன்ஸ் சரி, மண்டை உடைக்கல, காயம் ஏற்பட்டதுக்கு யார் பொறுப்பு? இல்ல வேணும்னே போய் காயம் ஏற்படுத்தணும்னு இன்டென்ஷன் இருக்கு. வேற யாரு காவல்துறை போய் முட்டிப்பாங்களா? நெரிசல் வரும்போது நடக்குது. டிசிப்ளினரி ஆக்ஷன் என்கொயரி தேவையில்லை. இன்னொரு கேள்வி நான் வாஞ்சிநாதன் போறேன். வாஞ்சிநாதன் உங்கள்ட்ட தான் வரேன். ஒரே நிமிஷம், எனக்கு ஒரே கேள்வி. குண்டர்கள்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை, தப்பா போய் சொல்லக்கூடாது. குண்டர்கள் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை. வேற ஏதோ ஒரு வார்த்தை அவர்கள் வந்து சரி ரைட், அவர்கள் வந்து காவல்துறை அடியாட்கள் அப்படிங்கற வார்த்தை மன்னிக்கணும், அடியாட்கள் அப்படிங்கற வார்த்தை தவறு. சரி, எனக்கு ஒரு கேள்வி, அடியாட்கள் இல்லங்க, மத்தவங்க கிட்ட இருந்து மெய்யப்பன் தமிழ் தெரிஞ்சுக்க. அடியாட்கள் என்பதற்கு என்ன, அவர்களுக்கு அடியில் உள்ள ஒரே ஒரு நிமிஷம். அப்படி இல்ல, அவர் சொல்றார். நான் ஏத்துக்கிறேன், அவங்க சொன்னது அடியாட்கள் அப்படின்றது. எனக்கு என்ன வருத்தம் அப்படினா, நான் இன்னும் அந்த ஷாக்ல இருந்தே வெளியில வரல. நான் வேற யாராவது இருந்திருந்தா அந்த ஒரு வார்த்தையை எதிர்பார்த்திருக்க மாட்டேன். ஐயா அவர்கள் அடியாட்கள் அப்படின்னு சொன்ன இதுவே எனக்கு ஷாக்குக்கு வந்துருச்சு. நான் என்ன வார்த்தை பயன்படுத்துறது? எனக்கு ஒரு கேள்வி மட்டும், நான் வாஞ்சிநாதன் போறது முன்னாடி, அவர்களுக்கு அடியில் உள்ள ஆட்கள் அடியாட்கள் தமிழ் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. புது புது விளக்கு உரையில இந்த நிகழ்ச்சி ஒரே ஒரு திரு வாஞ்சிநாதன் உங்கள்கிட்ட தான் வரேன். எல்லாருமே கொஞ்சம் டைம் இருக்கு, லெஸ்லெஸ்ஸா போக வேண்டாம், நான் பேசலாம். ஒரு கேள்வி மட்டும் எனக்கு என்னன்னா, இப்ப சட்டம் இருக்கிறதுனால கேட்கிறேன். பொதுவா இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் அப்போ அரசமைப்பு சட்டத்தின்படி வந்த பிறகு எதெல்லாம் நடைமுறையில் இருக்கோ அது அப்படியே இருக்கணுங்கிற ஒரு சட்டம் இருக்கிறதா? அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? இருக்கு. என்னன்னா, எங்கெல்லாம் நடைமுறைகள் மீறப்பட்டது, எங்கெல்லாம் வந்து 100 ஆண்டுகளா இது ஒரே விதமா இருக்கு. இண்டிபெண்டன்ட் இந்தியாவுக்கு முன்னாடில இருந்து இது வழக்கம் இருக்கு. அதுலயும் சோ அப்போ அதுக்கு தான் நீதிபதி வந்து அதற்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதற்கான பொறுப்பு வந்து அங்க இருக்க கோயிலோட அதிகாரிகளுக்கு இருந்திருக்கு. நீங்க வந்து காலங்காலமா அதை வந்து மீறிக்கிட்டே வரீங்க, நீங்க உங்க டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றதுக்காக ஒருத்தர் அதை கேள்வி கேட்கும் போது மீறலாம் இல்லையாங்கிற முடிவு நீதிமன்றம் எடுக்கணும். இன்னைக்கு அதுதான் எடுத்துருச்சு, ஏற்கனவே எடுத்துருச்சு. ஒரு அமர்வு நீதிபதி எடுத்தாரு, அப்புறம் 2 அமர்வு தான் சொல்றாங்க. அதை பத்தி கேட்டோம், மன்னிக்கணும், அந்த தீர்ப்பு போயிருச்சு. இப்போ அவங்க அப்பீல் பண்றேன் அப்படின்னு சொன்னது கண்டெம்ப்ட்ல இருக்க தீர்ப்பு. இப்போ இந்த ரிட் அப்பீல் பண்ணனும்னா அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போணும். இந்த அப்பீலும் போறாங்க, 144 எதுவும் போறாங்க, அது தனியா இருக்கு. அது நாளைக்கு வந்து ரிட் அப்பீல்ல போக முடியாது. அப்ப அது எஸ்எல்பி ஃபைன் வர